இல்லை இது மாதிரி நிறைய நடக்குது. ஆக்சுவலாக இது என்ன சொன்ன கருத்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குங்க. இல்லை அதான் ரெண்டு விஜயுடைய தவறு லேட்டுங்கிறது தான் மெயின். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே இது கரூரில் நடக்குது. போன வாரம் கரூரில் திரு செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா ஒன்று நடத்தினார். அதில் பெரிய கூட்டம் இல்லை, அன்றைக்கி மழை வேற வந்து உட்கார்ந்தவங்களே எழுந்து போனாங்கன்னுங்கிறதும் நடந்தது. ஸோ அதை விட இதில் கூட்டம் சேர்ந்துடக்கூடாது என்பதால் இந்த பல இடத்துல முனிசிபாலிட்டியை வச்சு தோண்டி வச்சு டேக் டைவர்ஷன்கிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறார் என பல ஊடகங்கள் அதை எடுத்தும் போட்டது. ஸோ நேற்றைக்குமே இவர் இவங்க கேட்டது முக்கியமாக கரூர்லாம் சின்ன ஊர், சரி மொத்தமே 4 சந்திப்பு தான் முக்கிய சந்திப்பு இருக்கும். அதில் பெரிய அளவுக்கு இடம் இருக்குன்னா லைட் ஹவுஸ் சந்திப்பு மற்றும் உழவர் திடல் சந்திப்பு, இதை ரெண்டையும் கேட்டு 3வது ஆப்ஷனாக இதை இந்த இடத்த கொடுத்துருக்காங்க வேலுச்சாமிபுரம்ங்கிறது. இதில் கருணாநிதியும் ஸ்டாலினோ உதயநிதியோ வந்தால் லைட் ஹவுஸ் திடலில் கொடுக்குறாங்க. திரு எடப்பாடிக்கு வந்து இப்போ வேலுச்சாமிபுரம் தான் கொடுத்தான்றாங்க. சரி, எடப்பாடிக்கு ஒரு 5000லேருந்து 10,000 பேர் வருவாங்க. அதுவும் கூட இது அவரை முண்டியடிச்செல்லாம் பார்க்க போகிறதில்ல, ஓரளவுக்கு அவங்கவுங்க இது பண்ணிக்கிட்டு பக்கத்தில் அவர் வந்துட்டாருங்கிறப்ப நெருங்கி வருவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்க, பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுக்கணும், நான் பார்த்தேன் தளபதியை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும். அடுத்தது இவர் வர வழியிலேயே பைபாஸ் வழியாக வரும்போது திருக்காம்புலியூர் ரவுண்டானாக்கு எழுத்தாப்பில் இந்த இடம் இருக்குது. ஆனால் அப்படி வர விடாமல் ரைட்டில் போய் சுற்றிட்டு 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இவர் நேரடியாக வந்தால் 10 நிமிஷத்தில் வர இடத்த அங்கே இருக்கிறவங்க இன்னும் முண்டிட்டு வராங்க. ஏதோ ஒரு மரக்கிளை இதாகி அவர் எங்கே நிறுத்துவார்னு சொன்னதுலேருந்து 300 மீட்டர் தள்ளி அதை நோக்கி வந்திருக்காங்க. ஸோ இதில் ஏற்கனவே தண்ணி குடிக்காமல் வெயிலில் நின்று ஒரு சில பேர் மயங்கி விழ, இவர் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு சொன்னது என்ன, இங்கே பைபாஸ்லேருந்து கொண்டு வந்த போலீஸ்க்கு நன்றின்னு தான் சொன்னார்.